கிளாஸுக்கு வராமல் எங்கே என்னடா பண்ணுகிற? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, ஹெவியாக மூஞ்சி பிடிக்கலாம். என்ன பானிபூரி கடை தானே? காலேஜ் உள்ள பிஸ்னஸ் பண்ண போகிறேன். இப்போ என்ன தான் சொல்ல வர? கூலி பேக்க போகிறேன். டேய் பீட்ரு, என்ன சொல்கிற? திடீர்னு குண்டு தூக்கி போடுற? இதெல்லாம் வேணாண்டா, செட் ஆகாது. அதெல்லாம் ஆகும். கொரோனாவுக்கு முன்னாடி 7 ரூபா, இப்போது ஆஃப்டர் கொரோனா அதோட விலை 100 ரூபா. சாதாரண பொட்டி கடை, மல்லிகை கடை எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இங்கே ஸ்கூல் பசங்களோ காலேஜ் பசங்களோ அது மேலே பைத்தியமாக இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட மல்லிகை கடைக்காரங்களும் பொட்டி கடைக்காரங்களும் அதை கம்மியான ரேட்டுக்கு வாங்கி ஸ்கூல் பசங்கிட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் அதிகமான ரேட்டுக்கு விற்கிறாங்க. மச்சி இதெல்லாம் ஏன்டா? அதெல்லாம் பண்ணால் காலேஜில் மாட்டிக்குவோண்டா. அதெல்லாம் மாட்ட மாட்டோம், பக்காவாக பிளான் பண்ணியாச்சு. டீலர் இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு கம்மியான ரேட்டுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ரூட்டு தலை அப்துல்ல மீட் பண்ணு. பத்து பீஸ் 150. நானே 30க்கு வாங்கி 70க்கு வெளில வைக்கிறேன். நீ 50க்கு வாங்கினா கட்டுப்படி ஆகாது. மாமா கால் பண்ணாரு, பொருள் இறக்கணுமா? சொல்லுவாமே. வந்துடுறேன். வச்சுட்டா? பொருள் வந்துருச்சான். டீல் ஓகே. 50க்கு முடிச்சுக்கலாமா? உண்மையிலேயே பொருள் 10 ரூபா தான். மாப்பிள்ள காலைல சாப்பிட்டியா? அண்ணா ஃபர்ஸ்ட் இயர் பிஜி கிளாஸ் சொன்னீங்க. நாங்களே சின்ன பசங்க தானே, அண்ணன்லாம் சொல்லாதீங்க. அதில் என்ன நடப்பு? கிளாஸ் எங்கன்னு மட்டும் சொல்லுங்க. ஆனால் இங்கேருந்து அந்த ரைட்டு தெரியுதுல்ல, ரைட்டு கட் பண்ணி அந்த கிளாஸ் தானே. சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்லண்ணா. ரொம்ப நல்லா இல்லை. டேய், நீங்களாம் பச்சு என்னடா பண்ண போறீங்க? எங்களுக்கு வேலை கிடைக்க விடாம பண்ணீங்க, இப்போ இங்கேயே வந்து படிக்கிறீங்க. ஏன்டா இங்க வரீங்க? எங்கன்னா உங்க ஊர்லயே பச்சிருக்கலாம்ல. உனக்கு தெரியாதுடா, இவங்க ஸ்டேட்ல தயாரிக்கிற கூலிப்னால தான் நம்ம ஸ்டேட்ல ஸ்கூல் பசங்களும் காலேஜ் பசங்களும் வாங்கி போட்டு கெட்டு போறாங்க. My dear friend, I am interested in studies. That's why I have come to this state. I have learned Tamil Nadu studies giving so much of facilities to the students, especially the government colleges, which we don't have in my state. So I am really happy to be part of this government college. அப்படி மூஞ்ச நினச்ச மாதிரி சொல்லு நண்பா. நன்றி நண்பா. இதெல்லாம் எங்கேருந்து தெரிந்த போகுது? தலை பொருள் வேணும் தலை. அங்கே சூஸ் இருப்பான், அவங்ககிட்ட போய் வாங்கிக்கோ. கோட் வேர்ட் லாக். சரி தலை. தலை இங்கே சூஸ் யாரு தலை? தோ அவன் தான். அவரா? தலை பொருள் வேணும் தலை. போடலாம் அப்படின்னா அது எப்படி சொல்லுதுன்னு தெரியல தலை. கூலிப் தலை. உங்களை யார் அனுப்பிச்சா? பீட்டு தலை. கோட் வந்து லாக். ஓகே வரேன் தலை. பார்த்து பத்திரமா போய்ட்டு வைப்பா. சரி தலை. மச்சான் போய் பொறுமையாக பேசுடா. துணுக்கெலாம் எதுவும் ஆய விட்றாத, சரியா? தேவா இன்னைக்கு காலேஜ் வரல, இதுதான் சரியான டைம். அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ வா. ஹாய்டா வெங்கடாஜலபதி, என்ன படித்து போலீஸ் ஆகிட்டியாமே? வாழ்த்துக்கள்ரா. டேய் அவனை பார்த்தியா? நான் கூட படித்தேன் வெங்கடாச்சலபதி.
எக்ஸாம் எழுதி போலீஸ் ஆகிட்டான். அதான் வெயிட் வச்சலாக இருக்குது. என்ன பண்ணுறது, எல்லா நேரம் நீ இந்த இருக்கிய பிளாக்ல கூலிப் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்க. அந்த பேர் தான் வாயத்தை சொல்லுவோம். டேய் வேண்டா சலபதி. பைத்தியக்கார பையன். அப்துல் தலை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா? இது என் ஃப்ரெண்டு, பேர் பீட்ரு, ஊர் பெரம்பலூர். ஏய் நவுரா, அவர்னா இப்போ உங்கள்கிட்ட அட்ரஸில் கேட்டாரா? நானே பேசிக்கிறேன். அப்துல், காலேஜில் புதுசாக கூலி பிஸ்னஸ் பண்ணுறேன், ஆரம்பிச்சிட்டேன். காலேஜில் எது பண்ணாலும் உங்கள்கிட்ட சொல்லணுமாமே, சொல்லிட்டேன். பட்டா டேய் தம்பி, நிறுத்திடு. இதெல்லாம் கொண்டு போய் ஊரில் வச்சுக்க. இங்கே வேணாம். போதைப்பொருள் காலேஜுக்குள்ள வந்தால் பசங்களோட பழக்கம் கெட்டுரும். நல்லதுக்கு இல்லை. டேய் யாரா நீங்களா? காலேஜுக்கு ஒருத்தது மாதிரி தான் போமரா இருப்பீங்களா? என்னடா ரூட்டு தலை நீ? ஒருத்தனை போதையை பண்ணுன்னு சொல்லிட்டு தான் நான் அடிமைத்தனம் பண்ணுறதுக்கு, ஒருத்தனை போதையை பண்ணாதான்னு சொல்லிட்டு நான் உயர்த்த வச்சு பார்க்கறதுக்கு. என் பசங்களை நான் உயர்த்த வச்சு பார்ப்பேன்டா. அப்புறம் போதை என்னைக்காவது நான் அழிச்சிரும் தம்பி. பட்டா டேய் பீட்ரு, நடா பண்ணி வச்சுக்கிற. அவன் நினச்சானா உன் உடம்புலையும் என் உடம்புலையும் கட்டு போட கூட இடம் இல்லாத அளவுக்கு வெட்டுவான்டா. அவன் ரூட்டு தலடா. டேய் நம்ம பசங்களாம் கூப்பிட்டு. டேய் உனக்கு பயமாவே இல்லையாடா? சொன்னதை செய். அவன் பேர் பிடிங்கடா. என்னென்னத்த சொல்றதுக்கு? அவன் கூட ஒரு கரடி இருந்தால செலத்தை தூக்கு. தலை, பீட்டர் பேச சொல்லி அமிச்சான் தலை. சொல்லு. யார் தலை அவன்? நீ ஏன் புரிஞ்சுக்கிற? அவன் எகுறான் காலேஜில். அடுத்த ரூட் தலை நீ தான் பேச்சு போகுது. நீ சொல்லுண்ணா, நம்ம ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவோம். 20% ஷேர் உனக்கு தான். நல்ல ஐடியாவாக தான் இருக்கு. இதில் என் முதலீடு இருக்கணுமா? ஐயோ அதெல்லாம் வேணாண்ணா. உங்களுக்கு 20% ஷேர் கன்ஃபார்ம் வந்துடும். பசங்கள்கிட்ட நியூஸ் மட்டும் கொண்டு போனால் போதும். சிண்டிகேட்டில் ஃப்ரெஷர்ஸ் என்னைக்கும் இடம் உண்டு. சரிப்பா, நீ ஆரம்பி விளையாட்ட, நான் பார்த்துக்கிறேன். ஏண்டா எப்போதான்டா காலேஜ் வருவ? கிளாஸே வர மாட்டேங்கிற. போயிட்டாடா. ஆ புரியல மச்சான், பொண்ணுங்க பேச்சு கூப்பிட்டு போ, மாலை கூப்பிட்டு போ, தியேட்டருக்கு கூப்பிட்டு போன்னு சொல்கிறாங்களே தவிர எப்பயாச்சும் நான் பார்த்துக்கிறேன் நீ செலவு பண்ணாதன்னு சொல்கிறாங்களா மச்சான்? அதான்டா பசங்களோட விதி. ஆனாலும் நம்ம அவங்க செலவு பண்ணோன்னா மட்டும் அம்மாக்கிட்டேயும் ஃப்ரெண்ட்கிட்டையும் பிச்சை எடுத்தாவது கூட்டிகிட்டு போகிறோம்ல. ஆனால் லைஃப்னு வரும்போது மட்டும் அவங்க ஏன்டா உன்னை மேரேஜ் பண்ணால் என்னால் ஹாப்பியாக இருக்க முடியாது, உன்னால் நான் கேட்கறது எதுவுமே செய்ய முடியாது, போயிடுன்னு சொல்கிறாங்க. டேய் நீ எதுவுமே புரியுற மாதிரி பேச மாட்டியா? என் ஆளை நீ விட்டு போயிட்டாடா, கஷ்டமாக இருக்குடா. கூலி போட. டேய் அவ போயிட்டா, அதுக்குன்னு உனக்கு இந்த பழக்கம்லாம் வேணாம். சொல்கிறத கேளு. ஏய் குட்ரா, நான் பார்த்துக்கிறேன். டேய் வேணாண்டா, சொல்கிறத கேளு. ஏய் குட்ரா. வேணும் இருக்குடா, இதுக்காக உயிரே கொடுப்பேன். பா, ஒரு சாம்பிள் கேட்டால் தரவே மாட்டானுங்க. சரி போடுவோம். இங்கே வச்சா சரியா இருக்கும். கவர் அங்கே போச்சு. இதோ இருக்கு.
பார்த்துக்கலாம். அவனுங்களை பார்த்தியா தேவா, காலேஜுக்குள்ள கூலி பிக்கிறானுங்க. இவனா? இவன் பழைய காலேஜில் சரக்கோட்டி மாட்டினவன்ல, டிஸ்மிஸ் கூட பண்ணிட்டாங்க. இப்போ எங்கே வந்துட்டானா? இவன் பேரு கூட ஏய் சூசைட், இங்கே வா. சரி, உங்களுக்காக செய்கிறேன். டேய் காலேஜ் ரிசல்ட் ஓட்டுறீங்களாங்க? யாரு கிட்ட இதெல்லாம் மாட்டுக்கிறீங்க? ஹேய், வினோத்தில் இருந்தா பார்ட்னர், போய் அவரை கேள்றா. வினோத் இல்லையா? அவன்டா பெரிய புடிங்கயா. டேய் பொருள் அவன் கையில போயிட போகுது, போடா. எனக்கு பீட்டர் முக்கியம் இல்லை, பணம் தான். இலாக்கா கிட்ட பீட்டர். லாக்குன்னு ஒன்று இருந்தா கீன்னு ஒன்று இருக்கும். அப்துல் வருவான்னு நினைக்கிறியா? இனிமேல் இங்க எல்லாமே நான் தான்டா.